ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு கோவிதானாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் vlog சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஆந்தோரியம் செடி வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அது வாங்கும்போதே நல்ல பெரிய செடியை புஷ்ஷுன்னு இருந்துச்சுங்க. சரி, இது ஒரே பாட்டில் இவ்வளோ வைக்காட்டி என்ன, நம்ம இதை பிரித்து 2-3 பாட்டில் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலான்னு முடிவு பண்ணுங்க. அது எவ்வளோவா பிரிக்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இது நான் 2 பாட் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அந்த பாட்டில் ஹோல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கும் நான் ஹோல்ஸ் போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே மண்கலவையும் இனிமேல் தான் தயார் பண்ண போகிறேன். அந்த மண்கலவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாட்டு தான் 2 வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இதில் பாருங்கள், ஹோல்ஸ் இல்லாமல் இருக்குது. நான் ஒரு சின்ன கம்பி எடுத்து லைட்டாக தான் 2 தட்டு தட்டினேங்க. பாருங்கள், சும்மா லேசாக தான் தட்டினேன். ரொம்ப ஃபோர்ஸாக தட்டினா கீழே பேஸ் சில்லு ஃபுல்லாக உடஞ்சிருங்க. அதனால் நம்ம லைட்டாக தட்டினேன். அந்த பாட்டிலே கீழே சின்ன அந்த கேப்புக்கு இடம் விட்டுருக்காங்க, அந்த இடத்துக்கு தட்டுனா போதும். இப்போ நான் 2 தொட்டிலையும் ஹோல்ஸ் போட்டுட்டு, இப்போ ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஹோல்ஸை நம்ம மூடணும். ஹோல்ஸை மூடாமல் நம்ம மண் போட்டோம்னா தண்ணி ஊற்றும் போது அந்த மண் ஃபுல்லாக கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த வாழை மரத்தில் காஞ்ச வாழை இலைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்றை பறிச்சுட்டு அதை அப்படியே கிழித்து அந்த ஹோல்ஸு மறைக்கிற மாதிரி வச்சுட்டேங்க. இனி தான் நம்ம மண்கலவை தயாரி பண்ண போகிறோங்க. நான் ஏற்கனவே இந்த 4 லிட்டர் பெயிண்ட்டு டப்பா இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு பக்கெட் செம்மண் கொட்டிங்க. நல்லா அதை பரத்தி விட்டுட்டேன். இன்னும் இதுக்கு மேலே இன்னும் கொட்டணும். பாருங்கள், இது 2வது பக்கெட் கொட்டுறேன். இப்போ 3வது பக்கெட்டு, 4 பக்கெட்டு செம்மண் கொட்டிட்டேங்க. அடுத்தது தேங்காய் நார் கழிவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்காக இப்போ தேங்காய் நார் கழிவு கொட்டுறதுக்காக நான் இப்போ நடுவில் நல்லா பரப்பி விட்டு குழி பண்ணிவிட்டு இப்போ ஒரு பக்கெட் தேங்காய் நார் போட்டுட்டேன். 2வது பக்கெட்டும் போட்டேன். இப்போ அதையும் நல்லா பறித்து விட்டுட்டேங்க. ஏன்னா இன்னும் கொட்டும்போது இடம் வேணும் இல்லைங்களா, அதனால் நல்லா பரப்பி விட்டுட்டு, இதுதான் தேங்காய் நாருங்க. நான் ஒரு பெரிய பார் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு இப்போ புளிஞ்சு கொண்டு இப்போ கொட்டிகிட்ருக்குறேங்க. இப்போ 4 பக்கெட் செம்மண்ணுக்கு நான் 3 பக்கெட் தேங்காய் நார் கழுவி போட்டிருக்குறேங்க. இப்போ அதையும் நல்லா பரப்பி விட்டுட்டேங்க. இப்போ இது மண்புழு உரம். மண்புழு உரம் 2 கை போட்டுட்டேங்க. அடுத்தது மக்கிய தொழு உரம் அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு அரை பக்கெட் அளவுக்கு நான் போட்டுட்டேங்க. அதையும் போட்டு அதில் இருக்கிற கட்டியான உரமெல்லாம் எடுத்து போட்டுட்டு பொடியாக இருக்கிறத மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டேங்க. அடுத்தது எங்கிட்ட 4 உயிர் உரங்கள் இருந்துச்சுங்க. இப்போ இது ட்ரைகோடர்மா விரிடி இருக்குது, அது ஒரு கை போட்டுக்கிறேங்க. இப்போ அது ஒரு கை போட்டுட்டேன். அடுத்தது அசோஸ்பைரில்லம், அது நல்ல கருப்பாக சாம்பல் மாதிரி தான் இருக்கும். அது ஒரு இது போட்டுட்டேங்க, கரித்தூள் மாதிரி இருக்கும், அது ஒரு கை போட்டேன். அடுத்தது பாஸ்போ பாக்டீரியா இருந்துச்சு, அதுவும் கரித்தூள் மாதிரி தான் இருக்கும், அது கொஞ்சம் போட்டுட்டேன். அடுத்தது செடிக்கு முக்கியமாக தேவையான சூடோமோனாஸ் இருக்குதுங்க, அதுவும் நான் ஒரு கை எடுத்து போட்டுக்கிறேன். இது எல்லாமே நம்ம செடியினோட வளர்ச்சிக்கு தேவையான உயிர் உரங்கள் தாங்க. இது நான் வீட்லேயே கிச்சன் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. காய்கறி உரங்கள் எல்லாம் போட்டு உரம் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஒரு கை போட்டுக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருலாங்க. நான் இது கூட வேப்பம் புண்ணாக்கும் ஒரு கை போட்டேன். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ நான் அந்த எடுத்து வச்ச தொட்டிக்குள்ளே இப்போ இதெல்லாம் மண் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மம்மட்டியில் எடுத்து போட்டுட்டேங்க. இப்போ 2 தொட்டிலையும் ஃபில் பண்ணிவிட்டு, கூடவே ஒரு பிளாஸ்டிக் தொட்டி இருந்துச்சு, அதுலேயும் நான் தேங்காய் நார் வச்சு, இதில் நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சுங்க, அதனால சுற்றி வர இலைகளை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்களா, இதுதாங்க நான் வாங்கிட்டு வந்த ஆந்தோரியம் செடி. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ செடிகள் இருக்குது, நான் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள். லேசாக அப்படியே மெல்ல மெல்ல நம்ம பிரிச்சுட்டு வந்தால் அப்படியே ஒரு வெறும் இணைஞ்ச மாதிரி இருக்குங்க. நம்ம நிதானமாக பிரிக்கும்போது அது ஒவ்வொன்றும் தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் 3 பார்ட்டாக பிரிச்சுட்டேங்க. இப்போ பெரிய செடியாக இருக்கிறத நான் இந்த மண் தொட்டியில் நட்டிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா குழி பறித்து அந்த செடியை உள்ளே வச்சு சுற்றியும் மறுபடியும் நிறைய மண்ணை போட்டு நம்ம தண்ணி ஊற்றினா நிற்கிற அளவுக்கு போட்டுட்டேன். அடுத்தது இன்னொரு க்ரோ பேக்கில் வச்சுட்டேங்க. இன்னொன்று அந்த கருப்பு பிளாஸ்டிக் பேக்கில் வச்சுட்டேன். இப்போ 3 செடி, ஒரு மதர் பிளான்ட் வாங்கினதுலேயே 3 செடி வந்துடுச்சுங்க எனக்கு. ஒவ்வொரு செடி வாங்கினாலும் இதே மாதிரி தாங்க. இது பாருங்கள், இந்த ஆந்தோரியம் செடி அப்படி தான் பிங்க் கலர் வாங்கியிருந்தேன், அதுவும் பிரித்து வச்சு இப்போ 3ஆக வந்துடுச்சு. இந்த மாதிரி பீஸ் லில்லியும் அப்படி தாங்க. ஒவ்வொரு செடி வாங்கினாலும் மதர் பிளான்ட்லேருந்து நான் 4-5 செடியாக பிரித்து வச்சுருவேங்க.
இப்போ அது பிரித்து வச்ச செடிகளுக்கு எல்லாமே தண்ணி விடணும் இல்லைங்களா, இதுக்கு எல்லாமே நான் இப்போ தண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது நமக்கு நிறைய செடிகள் சேர்ந்து போயிருங்க. அதில் பார்க்குறக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செடி வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மதர் பிளான்ட்லேருந்து வர பேபி பிளான்ட் எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரித்து வைக்கும்போதும் எல்லா செடிகளுமே நல்லாவே வளருது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவெல்லாம் பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.